மக்களே வணக்கம். வேலை தொடவிட்டு இருக்கீங்களா? இல்ல ஆல்ரெடி வேலைய விட போறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான். ஸோ அமெரிக்காவோட பொருளாதார நிலை, அமெரிக்காவோட வேலைவாய்ப்ப பத்தி தான் இந்தியால வேலைவாய்ப்புகள் இருக்கு. இப்ப அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குதுங்க. இது உலகத்துக்கே பெரும் ஒரு சாபக்கேடுன்னு சொல்லணும். ஏன்னா, இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். ஒரு 3, 4 மந்த்ஸ்க்கு முன்னாடி அ அமெரிக்கால வந்து எலக்ஷன் நடந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் கமலா ஹாரிஸ் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அத மாத்தி அமைச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மாஸ்க். திடீர்னு வந்து ட்ரம்ப் பின்னாடி இருந்தாரு. ஈவன் கருத்து கணிப்பு, அந்த டிவைட் அந்த இதில எல்லாத்துலயுமே அவர் வரமாட்டார்ன்னு சொன்னாங்க. எலான் மாஸ்க் வந்து 2000 கோடி வந்து நிதிய அள்ளி குடுத்து, பயங்கர சப்போர்ட் பண்ணி டொனால்ட் ட்ரம்ப வந்து ஜெயிக்க வச்சாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, ட்ரம்ப்புக்கும், எலான் மாஸ்க்குக்கும் இடையில பெரிய விரிசல்ங்க. ஸோ டைரக்ட்டா வந்து 2 பேருமே வந்து அதாவது எலான் மாஸ்க் வந்து ஒரு தேர்தலுக்காக நெறைய வேலைகள் செஞ்சு, அதாவது அதிகபட்ச 2000 கோடி நிதியா குடுத்திருந்தாங்க தேர்தல் செலவுக்கு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு குடுத்திருந்துச்சு. அந்த பொறுப்புலருந்து அவர் விலகிட்டாரு ரீசென்ட் டேஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாரி புதுசா பட்ஜெட் உங்களுக்கு தெரியும் அவர் அதிரடியா எவ்ரி வீக் ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாமே அது நமக்குமே ரொம்ப பயங்கர அடியா இருக்கு. அவர் குடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே இந்தியால இருக்க வொர்க்கர்ஸ், இந்தியாலருந்து யுஎஸ் போறவங்களுக்குமே ரொம்ப பெரிய அடியா இருக்கு. அது மாரி உலக நாடுகள்ல இன்னைக்கு கூட 7 நாடுகள்லருந்து அ அமெரிக்காக்குள்ள வரதுக்கு தடை அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ போட்டுட்டு இருக்காரு. அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எலான் மாஸ்க் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்குலாம் அந்த வரி விதிக்கிறதுல தெரியும். சைனாக்குலாம் 120, 100ன்னு பயங்கரமா ஒரு வரி விதிப்பு அறிவிச்சிருந்தாரு. அது மாரி அவங்க பொருளாதாரத்த சீர்படுத்துறேன்னு சொல்லி நெறைய ஃபண்டமெண்டல்ஸ்ல மாற்றங்கள கொண்டு வந்தாரு. அதுல எலான் மாஸ்க்கு உடன்பாடு இல்ல. டைரக்ட்டா அப்போஸ் பண்றாங்க. ஸோ பிட்வீன் 2 துருவங்கள் ஒரே இடத்துல இருந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, இப்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால உலக பொருளாதார நிலைய வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. பயங்கர அடியா இருக்கும். அதே மாரி வேலை வாய்ப்புகள் ரொம்ப ஏற்கனவே ரெசஷன் போயிட்டு இருக்கு. வேலை வாய்ப்புகள் இல்லாம பணி நீக்கம்னு கேள்விப்பட்டு எத்தனையோ குடும்பம் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இவங்க 2 பேருக்கும் நடந்துகிட்டு இருக்க சண்டைனால இன்னும் என்னலாம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம வந்து இந்த சண்டை இல்லாம இருக்கணுங்கிறது தான் என்னோடது. இதனால நெறைய வந்து ஜாப் மார்க்கெட் அடி வாங்கும். அதனால தான் நானுமே ரொம்ப ஒரியா இருக்கு. மூவிங் ஃபார்வர்ட் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பார்ப்போம். இத பத்தி நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத விரிவா பேசிக்கிட்டே இருப்போம். மறக்காம கொஞ்சம் கேளுங்களேன். ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.